எம்கே ஃபேமிலி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல என்னன்னா போன கிளீனிங் வீடியோஸில் சொல்லியிருந்தேன் நான் முயலை காட்டுறேன்னு சொல்லி. இப்போ அதுக்கு ப்ரொசீஜர் தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம இது அப்படி போட்டுக்கலாம். போட்டு நல்லா உட்காந்துட்டோம் அப்படின்னா உள்ளே ரேபிட் இருக்குது தெரியும். அந்த வீடியோ உங்களுக்கு இது கீழே அட்டாச் பண்ணுறேன். நான் முன்னாடிலாம் எடுத்த வீடியோஸை. இப்போ இந்த ஹோல்ஸ்லாம் இருக்குது. இந்த ஹோல்ஸ்லாம் வீட்டிலலாம் பயப்படாங்க. வீட்டில் வந்து ஓட்ட போட்டுரும் அது பண்ணிடும். இங்கே தான் வச்சுருக்குது சரிங்களா. இங்கே தான் வந்து குட்டியை வச்சுருக்குது. இவ்வளோ தான் ஸ்பேஸே. என்னன்னா அது கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு தான் இது பண்ணுது. உள்ளே எடுக்கிறேன். கை விடுறதுக்கே பயமாக தான் இருக்குது. குட்டிங்க எதாவது கடிச்சிருமோ அப்படின்னு ஒரு பயம். ஏன்னா வெளியே இருக்கிற குட்டிங்க இல்லை, உள்ளே இருக்கிறதுக்கு ஏதாவது வேற மோட்டிவேட்டாக ஏதாவது சொல்லி கொடுத்துருக்குமா, இல்லை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு இது மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குமான்னு தெரில. எடுக்க போகிறேன். ஒரே ஒரு குட்டி மட்டும் எடுத்துட்டேங்க. ஓடுதுங்க. எனக்கு அது உள்ளே ஓடிச்சு. ரேபிட்டை வந்து இந்த முறையில் வளர்க்குறது வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், இப்படி வளர்த்தா எப்படி பிரதர் நம்ம குட்டியெல்லாம் பார்க்கறது மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, இழப்பு அதிகமாக இருக்காது. வேணும்னா இப்படி வளர்த்தனா உனக்கு என்ன அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும்போது அது சர்வைவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே. தன்னை அதை பாதுகாத்து தன் குட்டியும் ஃபேமிலியும் எல்லாத்தையும் அதை பாதுகாத்துக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீ வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நஷ்டம் எதுவுமே இருக்காது. இல்லைன்னு சொல்லி நீ போய்ட்டு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி அந்த பாக்ஸ் 2 பாக்ஸ்குள்ளே கிடந்து அதில் ப்ரீட் ஆகி அதிலே குட்டி போட்டு அந்த குட்டியை மெயின்டைன் பண்ண தெரியாமல் ஏதோ சோறு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி அது இன்னும் வாழ்ந்து அது வீணாக்கி நஷ்டமாக வைக்கிறோம். அதனால் சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் நம்மளே எடுத்து காட்டில் விட்டா அப்படி நம்ம வளர்த்த தெரியாதா? ஸோ முதல் நாள் கஷ்டப்படுவோம், 2வது நாள் அடித்து தான் அடித்து சாப்பிடுவோம்ல, அதே கான்செப்ட் தான் ஓகேங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வளர்க்குற பொருளை உங்களுக்கு பெட்ஸை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வளருங்க. அது கண்டிஷன் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி வளருங்க. சரி பூனை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உள்ளே போட்டு வச்சு நம்ம வந்து அப்படின்னு வளர்த்துட்டு இருக்கோம்ல, வேஸ்ட்டு சரிங்களா. இந்த மாதிரி வளர்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்லாயிருக்கும். பாய்.